வணக்கம். இன்னைக்கான வீடியோல சில விளக்கங்களையும் சில அப்டேட்டுகளையும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்எஃப்இடியோடைய ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே ஒரே கேள்வியை கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு 4 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி மட்டும் போட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. என்னடா நாம் கேட்டோம் அவர் நம்மளை விட்டுட்டு இந்த 4 பேரை மட்டும் எடுத்துக்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. ரேண்டமாக எடுத்த ஒரு 4 பேர் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோ போடுறதில்ல, ரெகுலராக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வாத்தோழா, ஸ்டாலின், முனீர், கார்த்தி, ஆல்ரெடி ஃபுல் அப்படின்ற சில நண்பர்கள் பேர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களும் இதே தான் கேட்டிருந்தாங்க, ரெகுலராக வீடியோ போடுங்க, ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெகுலராக எஸ்எஃப்இடியில் ஏன் போன வருஷம் வீடியோ வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நம்முடைய சேனலில் ஏற்கனவே இருந்த டீம் நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. அதாவது எல்லாரும் சண்டை போட்டுலாம் போகலை, அவங்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு தம்பி இருந்தாப்புல, அவருக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருச்சு. தம்பி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சாச்சு. அது தம்பி இப்போ ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு நம்மளுடைய கேமராமேன் இருந்த ஒருத்தர் ஜியோவில் வேலை கிடச்சிருச்சு, இன்ஜினியராக அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. ஸோ அவரும் ஜியோவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இப்படி நம்ம டீமில் ஆல்ரெடி ரெகுலராக கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, கேமரா பண்ணுறதுக்கு, எடிட்டிங் பண்ணுறதுக்கு இப்படி இருந்த பல பேர் வெளியில் போனதுனால நான் ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியாததால் நான் அதை இத்தனை வீடியோஸ் போட முடியலை, நிறையா ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்க முடியலை. சரி, இப்போ இப்படியே நம்ம கண்டினியூ ஆகிட்டு இருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு புது டீமை நம்ம மறுபடியும் உருவாக்கிட்டோம். இந்த டீமை வச்சுட்டு இனிமேல் நிறைய ரெகுலர் அப்டேட்ஸை நம்ம கொடுக்கறதுக்கான பிளான் இருக்குது. அது என்னன்றது வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். வருண்குமார் அப்படின்றவர் ஹாய் ப்ரோ லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் மட்டும் இல்லை, இவரே மாதிரி நிறையா பேர் சேம் இதை கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்கள் ஷார்ட் வீடியோ மட்டுமே போட்டுட்ருக்கீங்க, லாங் வீடியோவுக்கு வாங்க, ஷார்ட் வீடியோ எதுக்கு மற்ற சேனல்ஸ் மாதிரி போடுறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இப்போ சொன்ன இந்த பிரச்சனையினால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. பட் இந்த மெயின் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை டிபங்க் பண்ணுங்க ப்ரோ, அதை டிபங்க் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் லிங்க் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. அதில் உள்ள பெரும்பாலான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம டீபங்க் பண்ணதாக இருந்துச்சு. சரி, அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே டீபங்க் வீடியோவில் போட்டிருந்த விஷயங்களை ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு அதை ரீச் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸை இந்த மீன் டைம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. அது முழுக்க அந்த கண்டென்ட் இப்போ கேள்வி கேட்டவங்களுக்காக தான் திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா விஷயம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் கூட ரீச் ஆகுது, பட் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. வெறும் அந்த தம்ப்நெயில மட்டும், அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு தம்ப்நெயில் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் பார்த்துட்டே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த அமேசான் காட்டில் ஒரு சுறாமீன் கிடைச்சதாக ஒரு வீடியோ பரவுச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ஷார்ட்ஸில் பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தாலே அது தெரிஞ்சிருக்கும். நான் அதிலேயே சொல்லியிருப்பேன், அது அமேசான் காட்டிலெல்லாம் கிடைக்கல, ஒரு கடல் ஓரத்தை ஒட்டி தான் அது கிடச்சிச்சு அப்படின்னு அந்த வீடியோலேயே பேசியிருப்பேன். பட் ஒரு ஷார்ட் வீடியோ 1 மினிட் வீடியோவில் சொல்கிற ஒரு விஷயத்தை கூட பார்க்காம அந்த வீடியோ கீழே நிறைய பேர் உருட்டு ப்ரோ அப்படின்னு என்னைய திட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஷார்ட் வீடியோவாவது முழுசாக பாருங்கப்பா. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி திட்டுறவங்களுக்குலாம் அவங்களே பதில் சொல்லிடுவாங்க, அவங்களே விளக்கமும் கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு டீபங்க் வீடியோ கீழே சரவணன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எதையாவது ஒரு வீடியோவாவது உண்மைன்னு போடியா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதற்கு நண்பர் நவீன் அப்படின்றவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஏப்பா அது உண்மையாக இருந்தால் அவர் உண்மைன்னு சொல்ல மாட்டாராப்பா அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. நவீன் ப்ரோ மாதிரியான நண்பர்களுக்கு தேங்க்ஸ். எங்களுக்கு பதிலாக நீங்கள் அந்த விஷயத்தை விளக்குனது ஒரு நல்ல கம்யூனிட்டியை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்ததா பிக் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் போதே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ இன்னும் அதிகமாகவே வரும். ஏன்னா இப்போ நம்ம வீடியோஸ் ரெகுலராக போடலை, நோட்டிஃபிகேஷன் இனிமேல் உங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கோம். நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட தான் ஃபியூச்சரில் தான் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இந்த மெயின் டைம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வீடியோவுக்கு கீழே நம்ம ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான எந்த ஒரு அறிவிப்பையுமே கொடுக்கல. பட் வீடியோ கீழே பின் மட்டும்
லிஸ்ட்டும் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஃப்ஐடியில் போடுற புது வீடியோக்களுடைய அப்டேட்ஸை வந்துட்டு ரெகுலராக நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போட்டுருவோம். நீங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க. வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்க அந்த ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் என்ன அப்படி செக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது அப்டேட்டுகள் இருந்தாலும் அதை வந்து நான் முதல்ல வாட்ஸ்அப்பில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சிந்தனை தமிழன் அப்படின்ற ஒரு பைமந்த்லி மேகசினோட நாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த மேகசினோடைய 50% வந்து எஸ்எஃப்ஐடிக்காக அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. 50% போர்ஷனில் வந்து அறிவியல் தொடர்பான கட்டுரைகளை வந்து நாம் அதில் வெளியிடுறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே இந்த மேகசீனை வந்து ஸ்பெஷலாக வந்து உருவாக்கியிருக்கோம். முழுக்க முழுக்க அதில் பார்த்தீங்கன்னா அறிவியல், வரலாறு, அப்புறம் இலக்கியம், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதில் பப்ளிஷ் ஆக போகுது. இப்போ வந்து டிசம்பர் ஜனவரிக்கான இதழும் வந்து ஏற்கனவே வெளியாகிருச்சு. அதற்கான பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த மேகசீனை போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, அது உங்களுக்கு நல்லா இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடான அந்த உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய இந்த வீடியோ கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுங்க. இல்லைன்னா இங்கே வழக்கம் போல் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நம்மளுடைய பேஜில் வந்து அந்த மேகசின் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பான தகவலை வந்து அங்கேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். சரி, இந்த மேகசினில் நாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கதை, கவிதை அது மாதிரி எழுதுனீங்கன்னாலும் அந்த மேகசினுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்குது. சிந்தனை தமிழன் @gmail.com அப்படிங்கிறத அந்த மெயில் ஐடி. நீங்கள் அதில் உங்களுடைய படைப்புகளை வந்து அனுப்பலாம். சரி, நம்ம எஸ்எஃப்ஐடியில் அடுத்து என்ன அப்டேட் பண்ண போகிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எஃப்ஐடியில் வந்து நாம் இது வரைக்கும் ஒரு லாங் சீரியஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். என்னன்னா டீபங்க் சீரியஸ் வந்து 100 எபிசோடுக்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு லாங் சீரிஸ். இது மாதிரி நிறைய லாங் சீரிஸஸ் தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த லாங் சீரிஸ்க்கு இடையில நிறைய மினி சீரிஸ் வந்து போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். குட்டி குட்டியான டாபிக்ஸில் வந்துட்டு 2 வீடியோ 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரியான டாபிக்குள்ள அந்த கண்டென்ட்டை கவர் பண்ணுற மாதிரியான மினி சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சைக்காலஜி, இன்வென்ஷன், ஹிஸ்ட்ரி, காஸ்மோஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற மினி சீரிஸ்க்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ரெகுலராக இந்த மினி சீரிஸை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல வழக்கமாக போடுற டீபங்க் வீடியோ, விவிபி வீடியோ, அப்புறம் சயின்ஸ், ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் இன் சினிமா, இந்த மாதிரியான எபிசோட்ஸ் எல்லாத்தையும் அவ்வப்போது அப்பப்போ போடுவோம். புது அப்டேட்டுகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேல இருந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் மினிமம் 3 வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். I am your best friend. ஓகே. சரி, இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டென்ட்டுகள் சொல்வதற்காக வரல, முழுக்க ஃபேன்ஸுக்காக தான் இந்த வீடியோவே வந்து உருவாக்கியிருக்கோம். இவ்வளோ நாள் வீடியோ போடாததற்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் ரெகுலர் வீடியோஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம். சரி, மீண்டும் வெள்ளிக்கிழமை வீடியோவில் இருந்து ரெகுலராக சந்திப்போம். பை. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.